Hi students, Unit 4, Exercise 4.1, first question Subdivision 1. So already நம்ம introduction question number 1ல Subdivision 1 பார்த்துட்டோம். So இப்போ Subdivision 2 பார்க்க போறோம். So given questionல பாருங்க, ஒரு biggest triangle, அதுக்குள்ள நமக்கு ஒரு சின்ன triangle form பண்ணி கொடுத்திருக்காங்க. So ABC ஒரு biggest triangle, அதுக்குள்ள PQC ன்னு சொல்லிட்டு இன்னொரு triangle இருக்கு. So இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா x. ஆல்ரெடி நம்மளோட questions என்னவா இருந்ததுன்னு பாருங்க. Check whether the which triangles are similar and find the value of x. So similar ஆனு find out பண்ணோம். Suppose அது similar இருந்தா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், அதை யூஸ் பண்ணி x ஓட வேல்யூ find out பண்ணணும். ஃபர்ஸ்ட் क्वेश्चन நம்ம பார்க்கும்போது அது சிமிலரா இல்ல, அதனால நம்ம x வேல்யூ find out பண்ணல. ஆனா இங்க அவங்களே x ன்னு கொடுத்திருக்காங்க. அப்போ இது கன்ஃபார்மா சிமிலரா வரப்போகுது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், கன்ஃபார்மா x வேல்யூ find out பண்ணணும் அப்படி கொடுத்திருக்காங்க. சோ x வேல்யூ find out பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும், இந்த டூ ட்ரையாங்கிள்ஸ் நம்ம சிமிலர் அண்ட் கன்கரண்ட் டூ ஏதாவது ரெண்டு கண்டிஷன்ல கரெக்டா தான் யூஸ் பண்ண முடியும். கன்கரண்டா இருக்குன்னா ரெண்டுமே ஒரே சைஸ்ல இருக்கணும். ஆனா இங்க ஒரு பிகஸ்ட் ட்ரையாங்கிள் சின்ன ட்ரையாங்கிள் இருக்கும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணோம், சிமிலர் கண்டிஷன் தான் யூஸ் பண்ண போறோம். ஸோ இந்த பிக்கஸ்ட் ட்ரையாங்கிள் ABC, ஸ்மாலஸ்ட் ட்ரையாங்கிள் PQC. ஸோ இதில் என்ன தெரியும்னா இது 70 டிகிரி. வேற நமக்கு என்ன தெரியுமாங்க, இந்த எக்ஸ் வேல்யூ இந்த சைடு தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஸோ ஜென்ரலாக இதில் என்ன கண்டிஷன் நமக்கு என்ன தெரியும் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் ட்ரையாங்கிள் நடத்தும் போதே சொன்ன ஸ்டார்டிங்கில். ஸோ இந்த சைடில் 70 டிகிரின்னு போகுதுன்னா இது ரெண்டுமே எப்படி இருக்கு பாருங்க, இந்த ட்ரையாங்கிள் பார்த்தா தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இது ரெண்டுமே நமக்கு எப்படி இருக்கு பாருங்க, பேரலாக இருக்கு. பேரல் மீன்ஸ் ரெண்டுமே ஒரே மாதிரி ட்ராக்ல தான் போகும், ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல 70னா அப்போ இங்கே என்னவா தான் இருக்கும், 70 தான் இருக்கும். பாருங்க இது ரெண்டுமே ஒரே மாதிரி சைடில் தான் போகுது. அப்போ B 70 டிகிரி இன்டீரியர்னா கியூவோட இன்டீரியர் 70 டிகிரி. ஸோ எக்ஸ்டீரியர் தான் 110 கொடுத்துருக்காங்க. அப்போ இதோட இன்டீரியர் என்னவா இருக்கும், 70 தான் இருக்கும். ஸோ அப்போ நம்ம அதை கண்டிஷனாக எழுத வேண்டியதுதான். ஆங்கிள் B and Q நமக்கு எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சொல்யூஷன்ல எழுதுவோம். From the figure, triangle ABC, ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்குல்ல, ட்ரையாங்கிள் ABC and triangle PQC. ஸோ இதில் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், இது ரெண்டுத்துக்குமே ஒரே மாதிரி ஆங்கிளா இருக்கு. பியோடதும் கியூவோடதும் இன்டீரியர் ஆங்கிள். ஸோ ஆங்கிள் B ஈக்குவல் டு ஆங்கிள் Q ரெண்டுமே ஈக்குவலாக இருக்காது. ரெண்டுக்குமே நம்ம என்ன சொல்லியிருக்கோம், 70 டிகிரி. ஸோ இங்கே 70 டிகிரினா இதுவும் 70 டிகிரி. ஏன்னா ரெண்டுமே ஒரே ட்ராக்ல தான் பேரலாக போகுது. ஸோ அதனால ரெண்டுமே ஒரே டிகிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இது நம்ம ப்ராப்ளம்க்கு எதுவும் யூஸ் பண்ண போகிறது இல்லை, பட் இதெல்லாம் ஜென்ரலான கண்டிஷன்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக. அடுத்து பாருங்க, இது ரெண்டுமே எது காமனாக இருக்கு பாருங்க, சின்ற பாயிண்ட் ரெண்டுமே காமனாக இருக்கு. ஸோ ஆங்கிள் C ஈக்குவல் டு ஆங்கிள் C, ரெண்டுலையுமே சின்றது காமனாக இருக்கு, காமன் ஆங்கிள். ஸோ இதை யூஸ் பண்ண போகிறோம் நம்ம வேல்யூஸில். ஸோ இது நம்ம கன்கரண்டா சிமிலரானு கேட்டால் நம்ம ஈஸியாக ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுவோம் இது கன்கரண்ட் இல்லை சிமிலர்னு. ஏன்னா ஒரு பிகஸ்ட் ட்ரையாங்கிள் ஒரு ஸ்மாலஸ்ட் ட்ரையாங்கிள் வந்து சிமிலர் கண்டிஷன் தான். ஸோ அதெல்லாம் முதல்ல நான் சொல்லிடுறேன். இது ஹென்ஸ் ட்ரையாங்கிள் ABC and triangle PQC are similar triangle. ஸோ இந்த கண்டிஷன்லாம் நம்ம ஜென்ரலாக எக்ஸ்ட்ராவாக எழுதுறது தான், ப்ராப்ளத்துக்கு இது தேவையில்லை. இந்த கண்டிஷன்லாம் தெரிஞ்சிருக்குன்னா நமக்கு மார்க்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும், அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. இது எழுதுனாலும் நமக்கு மார்க்ஸ் உண்டு தான் நமக்கு. ஸோ இப்போ நம்ம ப்ராப்ளத்துக்கு எக்ஸ் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போயிடலாம். ஸோ எக்ஸ் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு என்ன சைட்லாம் தெரியும் பாருங்க, இந்த இடத்துல 5ன்னு தெரியும். நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும், இந்த எக்ஸ் இந்த சைடு தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம ப்ராப்ளம்ஸும் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நமக்கு என்ன பாருங்க, இந்த ரெண்டு பிளேஸ் தான் கண்டுபிடிக்க போகிறோம். இது ஏபியும் பை PQன்னு எழுதுவோம். அடுத்து நம்ம ஏதாவது இன்னொரு சைட் நமக்கு தேவையில்லை, இந்த சைட் நமக்கு தெரியாது. ஆனால் இந்த சைட் தெரியுமா பாருங்க, BCன்னு ஃபுல்லாக எழுதும்போது 3 + 3 நமக்கு என்ன ஆகும், 6ன்னு மாறும். ஸோ இந்த இடம் மட்டும் பார்க்கும்போது இங்கே 3 தான் வரும். இது எங்கே வந்துச்சு, இந்த ரெண்டு 3யும் ஆட் பண்ணி வந்துச்சு, 3 + 3 6. ஏன்னா ஃபுல்லாக BCன்னு எடுக்கிறதால. ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ணுவோமா, AB பை PQ ஈக்குவல் டு BC பை QC. ஸோ நான் எழுதியிருக்கேன் பாருங்க. இப்போ நம்ம எழுத வேண்டியதான். ஏபியோட வேல்யூ நமக்கு என்னன்னு தெரியும், 5ன்னு தெரியும். ஸோ 5ன்னு 8 பை PQவோடது தெரியாது, அதில் X ஈக்குவல் டு BCயோடது 6, QCயோடது 3. ஸோ இப்போ எக்ஸ் வேல்யூ தானே ஃபைண்ட் அவுட் பண்ணும், கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். டிவைடில் இருக்க 3 இந்த போது மல்டிபிள் ஆகும், எக்ஸ் இங்கே போகும்போது மல்டிபிள் ஆகும். 5 × 3
ஈக்குவல் டு 6 இன்ட்டு எக்ஸ். எக்ஸ் வேல்யூ தானே ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். 6 இங்கே வரும்போது என்ன ஆகும், நமக்கு டிவைடாக மாறிடும். ஸோ 1 3 is 3, 2 3s are 6. ஸோ 5/2 வரும். 2 டேபிள் 5 கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன வரும், 2.5. ஸோ ஆன்சர் இஸ் 2.5. So next question number 2 பாருங்க. A girl looks the reflections of top of the lamp post on the mirror which is 6.6 meter away from the foot of the lamp post. So அப்போ இதில் என்ன தெரிஞ்சு பாருங்க, a girl looks the reflection of top. So ஒரு girl என்ன பார்க்குறாங்கன்னா டாப் ஆஃப் தி லேம்ப் போஸ்ட். லேம்ப் போஸ்ட் நமக்கு தெரியும்ல, லைட்டுக்காக இருக்கும்ல வீட்டுக்கு வெளியில. ஸோ அந்த லேம்ப் போஸ்ட் தான். அந்த லேம்ப் போஸ்ட் அவங்க எப்படி பார்க்குறாங்க பாருங்க, a girl looks the reflection top of the lamp post. ஸோ அப்போ இதான் ஒரு லேம்ப் போஸ்ட்னு வச்சுக்கோங்க. ஒரு கேர்ள் இருக்காங்க, அந்த கேர்ள் என்ன பண்றாங்க, இங்க இருந்து அதோட டாப்ல பாக்குறாங்க. ஸோ டாப் ஆஃப் த லேம்ப் போஸ்ட் ஆன் த மிரர்ல பாக்குறாங்க. ஸோ நம்ம என்ன பார்க்கலாம், இதுதான் நம்மளோட அந்த லேம்ப், இது கேர்ள். ஓகேவா, நான் சும்மா ட்ராப் பண்றேன். இது அந்த கேர்ள், இதான் நம்மளோட லேம்ப் போஸ்ட். இந்த கேர்ள் என்ன பண்றாங்கன்னா லேம்ப் போஸ்ட்டை ஸ்ட்ரெயிட்டா நேரடியா பார்க்கலையா, கண்ணாடியில பாக்குறாங்களாம். lamp post on the mirror which is 6.6 meter away from the foot of the lamp post. So எப்பவுமே which ன்னு கொடுத்துருக்காங்கன்னா செகண்ட் யாரை பத்தி சொல்லிருக்காங்க, ஃபர்ஸ்ட் தான் கேர்ளை பத்தி சொல்லிருக்காங்க. அப்ப செகண்ட் தான் எதை பத்தி சொல்லிருக்காங்க, லாஸ்டா எதை பத்தி சொல்லிருக்காங்களோ அதை பத்தி தான் whichன்னு சொல்லுவாங்க. ஸோ லாஸ்டா இங்க சொல்லிருக்கிறது மிரர் தான். அப்போ மிரர் தான் எங்க இருக்குன்னு பாருங்க, 6.6 meter away from the foot of the lamp post. ஸோ இந்த lamp post இங்க இருக்குல்ல, இங்க இருந்து 6.6 meter தள்ளி தான் என்ன இருக்குன்னா அந்த மிரர் இருக்கு. ஸோ அப்போ இதான் மிரர். ஓகேவா, ஸோ இதான் நம்மளோட மிரர். ஓகேவா, இந்த கேர்ள் என்ன பண்றாங்கன்னா இந்த லேம்ப் போஸ்டோட மிரர் வந்து இந்த இடத்துல விழுது, அதுதான் என்ன பண்றாங்க அவங்க பாக்குறாங்க. த கேர்ள் இஸ் ஹூஸ் ஹைட் இஸ் 1.25 மீட்டர். ஸோ இந்த கேர்ள் இருக்காங்களா, அவங்களோட என்ன ஹைட் இருக்காங்கன்னா 1.25 மீட்டர்ல இருக்காங்க. நெக்ஸ்ட் நமக்கு என்ன தெரியும் பாருங்க, த கேர்ள் ஹூஸ் ஹைட் இஸ் 1.25 மீட்டர் இஸ் ஸ்டாண்டிங் 2.5 மீட்டர் அவே ஃப்ரம் த மிரர். ஸோ அந்த கேர்ள் என்ன பண்ணிருக்காங்கன்னு பாருங்க, இந்த மிரருக்கும் இந்த கேர்ளுக்கும் உள்ள லென்த் எவ்வளோனா 2.5 மீட்டர். இந்த மிரருக்கும் லேம்ப் போஸ்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் 6.6 மீட்டரு, கேர்ளுக்கும் மிரருக்கும் உள்ள டிஃபரன்ஸ் 2.5 மீட்டர். கேர்ளோட ஹைட்டு 1.25 மீட்டர். நெக்ஸ்ட் என்ன கிவன்ல கொடுத்துருக்காங்க பார்ப்போம். ஃப்ரம் த மிரர், ஸோ 2.5 மீட்டர் from the mirror. அவங்க ரெண்டு பேருக்கும் மிரருக்கும் அவங்களோட டிஃபரன்ஸ். assuming the mirror is placed on the ground facing the sky. ஸோ இந்த கண்ணாடி எப்படி இருக்குன்னா ஸ்ட்ரைட்டாலாம் நிற்கல, படுக்க வச்ச மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக ஃபர்ஸ்ட் ட்ரா பண்ணேன். அப்போ இந்த கண்ணாடி எப்படி இருக்கு, கீழே தான் இருக்கு, கீழே படுக்க வச்ச மாதிரி இருக்கு. மேலே இங்கே கீழே படுக்க வச்சா நமக்கு எப்படி தெரியும், மேலே இருக்க நீலா சூரியன்லாம் தெரியும்ல, ஸோ அந்த மாதிரி கீழே படுக்க வச்சிருக்காங்க. the sky and the girl mirror and the lamp போஸ்ட் ஆர் இன் த சேம் லைன். ஸோ இவங்க எல்லாமே என்ன பண்ணிருக்காங்கன்னா ஆளுக்கு ஒரு பிளேஸ்லாம் நிற்கல, எல்லாருமே கரெக்டாக ஒரு சேம் லைன் தான் நிற்கிறாங்க. ஏன்னா நம்ம என்ன பண்ணிடணும், சப்போஸ் லேம்ப் போஸ்ட் இங்கேயும் கேர்ள் எங்கேயும் மிரர் இங்கேயும் வரைஞ்சிரும். ஸோ அதனால தான் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இவங்க எல்லாமே ஒரே லைனாக தான் இருக்காங்க. இங்கே லேம்ப் போஸ்ட் இருக்கு, அதுக்கு நேராக தான் கேர்ள் நிற்கிறாங்க, அதுக்கு நேராக தான் என்ன இருக்கு, அதுதான் மிரரும் இருக்கு. ஸோ இவங்க எல்லாருமே லைனாக ஒரு ஆர்டராக தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த லேம்ப் போஸ்ட். நம்ம இதுதான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம், லேம்ப் போஸ்டோட ஹைட் என்ன. ஸோ நமக்கு என்ன கொஸ்டின்ல புரிஞ்சுது, ஒரு லேம்ப் போஸ்ட் இருக்கு, அந்த லேம்ப் போஸ்டோட மிரர் ரிஃப்ளெக்ஷன், இந்த லேம்ப் போஸ்ட் வந்து கண்ணாடியில தெரியுதான், அதை கேர்ள் பாக்குறாங்க. ஓகேவா, ஸோ இந்த லேம்ப் போஸ்டோட நிழல் வந்து மிரர் மேல விழுது, அந்த மிரரை தான் இந்த கேர்ள் பாக்குறாங்க. லேம்ப் போஸ்ட்டுக்கும் இந்த கண்ணாடிக்கும் எவ்வளவு தூரம் இருக்குன்னா 6.6 மீட்டர் இருக்கு. இந்த பொண்ணுக்கும் மிரருக்கும் 2.5 மீட்டர் இருக்கு. இந்த பொண்ணோட ஹைட் என்னன்னா 1.25 மீட்டர். இது யூஸ் பண்ணி நம்ம லேம்ப் போஸ்டோட ஹைட் கண்டுபிடிக்க போறோம். இதெல்லாம் இப்ப ஜாயின் பண்ண போறேன். மிரர் இங்க தரையில தானே இருக்கு, இங்க இருந்து அதோட இந்த டாப்போட நிழல் தான் என்ன சொல்லியிருக்காங்க, மிரர்ல விழுந்திருக்கு. எதுக்கு இந்த லைன் போட்டிருக்குன்னு இப்ப புரியுதுல, இந்த டாப், இந்த லேம்போட டாப்போட மிரர் தான் கீழே விழுந்திருக்கு. ஸோ அதனால தான் ஒரு லைன் போட்டிருக்கேன். ஸோ அப்போ நமக்கு என்ன தெரியும், ஏதோ ஒரு இடத்துல என்ன ஆகும், இந்த இடம் ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்போ இந்த பொண்ணோட ஹைட் நமக்கு என்ன தெரியும், 1.25 மீட்டர். இப்போ பாருங்க, ஒரு பிக்கஸ்ட் ட்ரையாங்கிள் இருக்கு, அதுக்கப்புறம் ஒரு ஸ்மாலஸ்ட் ட்ரையாங்கிள் இருக்கு. நம்ம நேம் கொடுக்கணுன்றதுக்காக நான் எல்லாத்துக்குமே ஒரு நேம் கொடுக்க போறேன். ஸோ பிக்கஸ்ட் ட்ரையாங்கிள் ஏ பி சின்னு கொடுக்குறேன். அடுத்து இங்க யார் இருக்காங்க, இ எஃப் இந்த பிளேஸ். ஸோ இது மாதிரி தான் நமக்கு பாயிண்ட் வைக்கிற மாதிரி இருக்கு. ஸோ இது யூஸ் பண்ண நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம், எக்ஸ் கண்டுபிடிக்க போறோம். ஸோ நம்ம எக்ஸ் தான் கண்டுபிடிக்க போறோம். அப்போ இந்த ஒரு பெரிய ட்ரையாங்கிள், குட்டி ட்ரையாங்கிள், நான் ரெண்டுத்துமே போடுற பாருங்க.
பிக்கஸ்ட் ட்ரையாங்கிள்னா மிரரும் லேம்பு மட்டும்தான் வரும். ஓகேவா, இதான் மிரரு, இது லேம்ப் போஸ்ட். ஸோ அப்போது ஏபிசி லேம்ப் நமக்கு தெரியாது எக்ஸ்னு வச்சுக்கோங்க. இந்த லேம்ப் போஸ்ட்டுக்கும் மிரருக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பார்த்தோம், 6.6 மீட்டர். அடுத்து இந்த இடத்துல நமக்கு மிரருக்கும் கேர்ளுக்கும் நடுவில் ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுது பாருங்க குட்டியா. ஸோ அந்த குட்டி ட்ரையாங்கிளும் வரைஞ்சிடுறேன். ஸோ இங்கே தான் என்னது கேர்ள், சும்மா எங்களுக்கு படம் மாதிரி வரைஞ்சிடுறேன். இதுதான் கேர்ள். இந்த கேர்ளுக்கும் மிரருக்கும் இருக்கு. ஸோ கேர்ளுக்கும் மிரருக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் நமக்கு தெரியும், 2.5 மீட்டர் இருக்கு. இந்த கேர்ளோட ஹைட்டு 1.25 மீட்டரு. ஸோ இதான் நமக்கு தெரியும். இதுக்கு நேம் நம்ம என்ன கொடுத்துருந்தோம், EBF. ஸோ இப்போ சேம் அந்த கம்பேரிசனில் நம்ம என்ன பண்ண போகிறோம், ப்ராப்ளத்தை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். நமக்கு தேவை எந்த சைடு, இந்த சைடு கன்ஃபார்மாக கண்டுபிடிக்கணும். அப்போ இதை யூஸ் பண்ண போகிறோம் முதல்ல. அப்போது இந்த இடத்துல ஏசினா இங்கே என்ன எடுக்கணும், EF, AC/EF ஈக்குவல் டு, அடுத்து நமக்கு நம்ம 3 சைடுமே யூஸ் பண்ணலாம். AC, EF, BC, BF, AB, EB. ஸோ இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது தேர்ட் சைடு எனக்கு தேவையில்லை, ஏன்னா ரெண்டு பக்கமே இந்த இடத்துல தெரியல, எங்கேயும் தெரியல எங்கேயும் தெரியல, அதில் யூஸ் பண்ண போதில்ல. இந்த ரெண்டு சைடு யூஸ் பண்ணிட்டோமா, அடுத்து கீழே இருக்க இந்த ரெண்டு சைடு யூஸ் பண்ணிக்க போகிறோம். BC, BF, BC, BF. ஏசியோட வேல்யூ என்னன்னு தெரியும், எக்ஸு. இஎஃபோட வேல்யூ 1.25 மீட்டர் ஈக்குவல் டு பிசியோட வேல்யூ 6.6 மீட்டர் பை பிஎஃபோட வேல்யூ 2.5 மீட்டர். ஸோ இதை நம்ம கால்குலேட் பண்ணால் எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டா லேம்ப் தெரிஞ்சிடும். ஸோ எக்ஸை மட்டும் இப்போ ஒரு சைடில் வச்சுருக்கேன். 6.6 இன்ட்டு டிவைட் அந்த பக்கம் போகும்போது மல்டிபிள் ஆகும். 1.25 பை 25 சேஞ்ச் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் பாருங்கள் பாயிண்டில் வேல்யூஸ் இருக்குது. ஒன்று பாயிண்டில் வேணுன்னா ஃபுல்லாகவே பாயிண்டில் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், வேல்யூஸ் அப்படியே போடலாம். நான் ஆனால் பாயிண்ட்லேருந்து எடுக்க தான் போகிறேன். இங்கே 1 பாயிண்ட் இருக்கா, 6.6ன்னு இருக்குது. அப்போது ஒரு 0 மல்டிப்ளை பண்ணுறேன். 6.6 இன்ட்டு 10/10. ஓகேவா, இன்ட்டு. ஸோ இங்கே என்ன இருக்குது, 100ஆல் மல்டிப்ளை பண்ணுமா, 1.25 இன்ட்டு 100/100. ஸோ இன்ட்டு இது ஆல்ரெடி இங்கே என்ன இருக்குது, ஒரு 2.5 இருக்குது. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணுங்க, நமக்கு என்ன வரும், 66ஆக மாறிடும். அப்போ இதை மல்டிப்ளை பண்ண என்ன ஆகும், 125ஆக மாறிடும். அப்போ டிவைடில் என்னெல்லாம் இருக்குது பாருங்கள், 10 இன்ட்டு 100 இன்ட்டு 2.5 இருக்குது. ஸோ 2.5 இன்ட்டு 10 மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும், 25ஆக மாறிடும். ஸோ நான் ஸ்ட்ரெயிட்டாகவே போட்டுறேன் 25. ஸோ இந்த 10ஐயும் 2.5ஐயும் மல்டிபிள் பண்ணிட்டேன். இப்போ கேன்சல் பண்ணுங்கள். 125 is 25, 525s are 125. ஸோ மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 125 is 25, 525s are 125 வரும். ஸோ அப்போது 15 is 5, 25s are 10, 0 20 இருக்குமா, பேலன்ஸ் என்ன இருக்குது பாருங்கள், 66/20. ஸோ மறுபடியும் கேன்சல் பண்ணுங்கள். 2 டேபிள் வருமா, 33, 3 2s are 6, 3 2s are 6, 10 2s are 20, பேலன்ஸ் 33/10. ஸோ 0 ஈஸியாக டிவைட் பண்ணலான்னு சொன்னா இல்லையா, இங்கே ஒரு 0 இருக்கா, அப்போ மேலே ஒரு பாயிண்ட் தள்ளி வச்சுருங்க. ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ நமக்கு என்ன தெரிஞ்சிச்சு, 3.3. எல்லாமே கொஸ்டின் எல்லாத்துலையும் எப்படி இருக்குது, மீட்டரில் இருக்குது. ஸோ 3x ஈக்குவல் டு 3.3 மீட்டர். இல்லை நம்மள இதான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஹைட் ஆஃப் த லேம்ப் போஸ்ட் இஸ் 3.3 மீட்டர். ஸோ இதை லாஸ்ட்டாக எழுதுங்க. ஸோ இந்த கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ உங்களோட ஹோம்ஒர்க் ப்ராப்ளம் இதுதான், நோட் பண்ணிக்கோங்க. ட்ரையாங்கிள் ஏபிசி சிமிலர் டு ட்ரையாங்கிள் PQR. ஸோ இதை நீங்கள் ப்ரூஃப் பண்ணணும். டயக்ராம்ஸ் நான் இப்போ காட்டுறேன். இதான் உங்களோட டயக்ராமு. ஏபிசி நமக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. 6 10 ஒரு சைடில் கொடுத்துருக்காங்க. அடுத்து PQR 3 4. ஸோ இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் தான் சிமிலரான ப்ரூஃப் பண்ணணும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.